ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வெப்சைட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி இதான் அந்த வீடியோட ஃபுல் வீடியோ. ஸோ இதில் என்ன 2 வெப்சைட் இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சில பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை விறுவிறுன்னு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். நான் கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பிரிக்க போகிறோம். இல்லை வெப்சைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்கரோட்டமினா. ஸோ பார்த்துருவோம் கைஸ். இது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஃபேஸ் போல்டு மாறி இருக்கு கைஸோட ஃபேஸ் போல்டு மட்டும் மாறி இருக்குது. ஸோ இது கேலக்ஸி பெகசஸ். இப்போ நம்ம முன்னாடி ஒரு வெப்சைட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பெகசஸ். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பெகசஸ். ஸோ இதுதான் அந்த காஸ்மிக் பெகசஸ் அப்படின்ற வெப்சைட். ஸோ இதோடைய 2வது வெர்ஷன் தான் அந்த கேலக்ஸி பெகசஸ் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்சைட்டை பிரித்து பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டும் இன்னொரு வெப்சைட்டும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எந்த வெப்சைட்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது அதோடைய அந்த ஃபியூஷன் வீல் மட்டும் 2 வெப்சைட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது டெக்கரோட்டமி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் வெப்சைட். ஸோ டெக்கரோட்டமி கிடையாது. பாருங்கள், டைட்டாக இருக்குது கைஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஸோ ஃபேன் ஓடுற சத்தம் தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வேறு ஏதாவது போட்டு நம்ம பண்ணிடுவோம். ஸோ எப்போவும் ஏசி போட்டு தான் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபேன் போட்டிருக்கேன், அதான் கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்திங்கன்னா இது தெளிவாக இருக்கும் கொஞ்சம். இந்த வெப்சைட்டோட பேர் ராக் ஜுரஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா புத்தம் புதுசாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபோன் வீடியோவில். ஸோ செம்ம புத்தம் புதுசாக இருக்குது. அங்கே பாருங்கள், எங்கேயுமே எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ இது நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 வெப்சைட்லையும் லான்ச் பண்ணி பார்த்துருவோம் எப்படி சுற்றுதுன்ட்டு. கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம ராக் ஜுரஃபா விட்ருக்கோம். ஸோ கைஸ் இந்த வெப்சைட் சூப்பராக சுற்றுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் டைப் வெப்சைட் அண்ட் ஸ்டாமினாவும் நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுக்கு நிறைய ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ராக் ஜுரஃபா அப்படின்ற வெப்சைட்டோட பேர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், நம்ம இந்த வெப்சைட் சுற்றி இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அடுத்த வெப்சைட்டை பார்த்துருவோம். ஸோ இது ஒரு ஸ்டாமினா டைப் வெப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பெகசஸ் விட்டுருவோம் கைஸ். 3, 2, 1 அடிச்சு ஸ்பெஷல் மூவ். இது இப்படி தான் இருக்கும். ஸ்பெஷல் மூவில் அப்படி சுற்றி அடிக்கணும். ஸோ அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெப்சைட் சுற்றுறது சூப்பராக இருக்குது. அந்த ஈவனாக அந்த ஃபேஸை இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ இது அட்டாக்கிட்டு பெருசாக ஸ்டாமினா இருக்காது. ஸோ சீக்கிரமாக விழுந்துடும். பட் ஆனால் அடிச்சிச்சுன்னா மற்ற வெப்சைட்டோட சீக்கிரமாக விழுந்துடும். ஸோ இப்போ 2 வெப்சைட்லையும் விட்டு பார்த்துருவோம் எது கரெக்டாக எது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ராக் ஜுரஃபாவை லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 அடிச்சு கைஸ் அடித்து வெளியே போயிட்டு. ஸோ 2மே வெளியே போயிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் பேட்டில் போட்டு பார்த்துருவோம் எது நல்லா சண்டை போடுவீங்க. கைஸ் மறுபடியும் அடிக்க வெளியே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல நான் தான். ஸோ இது டெக்கரோட்டமி வெப்சைட். ஸோ உண்மையிலேயே ரொம்பவே நல்லா சண்டை போட்டிருக்கு 2மே.